இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி சனிக்கிழமை. இன்றைய நாள்லையும் அஸ்வசும பயனாளர்களுக்கான ஒரு செய்தியோடு தான் நாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். குறிப்பாக அஸ்வசும பயனாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய, கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய, கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், 2023ஆம் ஆண்டு முதல் நாட்டிலே பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்ட எங்களுடைய நாட்டு மக்களுக்காக, பிரஜைகளுக்காக, சொந்த காலில் நிற்க முடியாதவர்கள், அதற்கான சக்தி, பொருளாதார ரீதியிலான சக்தி இல்லாதவர்கள், உடல் வலி இல்லாதவர்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபை என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதனூடாக இந்த நலன்புரி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இதற்காக விண்ணப்பித்திருந்தாலும் கிட்டத்தட்ட 16-17 லட்சம் பேருக்கு தான் இந்த நன்கொடைகள் அல்லது நலன்புரி திட்டத்தினூடாக மாதாந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் கடந்த ஜூலை மாதத்தோடு 7 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 7,40,000 பேருக்கான கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு இந்த மீளாய்வு நடவடிக்கைகள் காரணமாக கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கொஞ்சம் பேருக்கு தான் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. எனவே நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு விடயம் தான், எனக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்கல, ஜனவரி மாதத்திலிருந்து கிடைக்கல, எங்களுக்கு நிறுத்திட்டாங்களா, இனிமேல் கொடுக்க மாட்டாங்களா, இனிமேல் நாங்கள் இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்றதா இருந்தா என்ன செய்ய வேணும், எங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க, கணவருக்கு தொழில் இல்ல, எனக்கு தொழில் ஒன்று இல்ல, குடும்பத்துல நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, தீராத நோய்களால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, விசேட தேவையுடைய ஒரு சிலர் குழந்தைகள் அல்லது தாய் தந்தைமார் இருக்கிறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகளை சொல்லிதான் இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த கொடுப்பனவை திருடி இருக்கிறாங்க, இந்த பணத்தை திருடி தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க, தங்களுடைய சுகபோகத்துக்காக அந்த பணத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற நேரம் உண்மையிலேயே ஆத்திரத்தை, கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. உங்கள் எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரியும் அப்படின்றது தெரியாது. இந்த செய்தி எனக்கு கிடைத்த உடனேயே இதை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல நான் இதை பதிவிட்டிருந்தேன். அதே போல எனக்கு தெரிஞ்ச எல்லா குரூப்லயும் நான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன், எங்களுடைய பயனாளர்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் இதை உடனடியாக பகிர்ந்திருந்தேன். எங்களுடைய நேயர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும், எங்களுடைய பயனாளர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி யூடியூப் ஊடாக இது சம்பந்தமாக எனக்கு ஒரு வீடியோவை போடுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. கிடைச்ச முதல் சந்தர்ப்பத்திலேயே உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அதாவது நுவரெலியா மாவட்டத்தின் நோவுட் பிரதேச செயலகத்துல தான் இந்த கீழ்த்தரமான செயலை அதிகாரிகள் செய்திருக்கிறாங்க. நோவுட் பிரதேச செயலகத்துல அஸ்வசும அதிகாரிகளாக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற 2 உத்தியோகத்தர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அஸ்வசும பயனாளர்களுடைய கணக்குகளுக்கு வைப்புலிட வேண்டிய பணத்தை தங்களுடைய உறவினர்கள், அதே போல நண்பர்களுடைய அக்கவுண்ட்ஸுக்கு அல்லது வங்கி கணக்குகளுக்கு பணத்தை இட்டு அந்த பணத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பதாக தான் இப்போது தகவல்கள் கசிந்திருக்கின்றன. இது சம்பந்தமாக முறைப்பாடு ஒன்று நுவரெலியா மாவட்ட செயலாளருக்கு போயிருக்கிறது. துஷாரி தென்னக்கோன் அவர்களுக்கு முறைப்பாடுகள் நிறைய போயிருக்கிறது. இதற்கு பிறகு அவர் நோவுட் பிரதேச செயலாளருக்கு இது சம்பந்தமாக தேடி ஆராய்ந்து பார்க்குமாறும் அவருக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் கோரியிருக்கிறார். இதையடுத்து நோவுட் பிரதேச செயலாளர் சமீர கம்லத் அவர்கள் தங்களுடைய ஒடிட் யூனிட்டுக்கு சொல்லியிருக்கிறார், இப்படியான ஒரு முறைப்பாடு கிடைச்சிருக்குது, இது சம்பந்தமா தேடி பாருங்க. அப்படி தேடி பார்த்த சந்தர்ப்பத்துல தான் இந்த அதிர்ச்சிக்குரிய தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பா 2025ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஊழல் நடைபெற்றிருக்கிறதாம். அதாவது நுவரெலியா மாவட்டத்தின் நோவுட் பிரதேசத்துல அஸ்வசும கொடுப்பனவு பெற வேண்டிய பயனாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை 2025ஆம் ஆண்டுல இருந்து இந்த 2 அதிகாரிகள், அதே போல இவர்களோடு இந்த அலுவலகத்தில் இன்னும் ஒரு சில அதிகாரிகளுக்கு, உத்தியோகத்தர்களுக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. இது சம்பந்தமாகவும் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இவ்வாறு இந்த 2 அதிகாரிகளும் 2025ஆம் ஆண்டிலிருந்து நோவுட் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அஸ்வசும பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளை தங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுடைய கணக்குகள்ல இட்டு அந்த பணத்தை மோசடி செஞ்சிருக்கிறாங்களாம். முதல் கட்ட விசாரணைகளின் போது இந்த தகவல் கிடைச்சிருக்குது. எனவே பிரதேச செயலாளர் அவர்கள் உடனடியாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். இதை அடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் அந்த 2 அதிகாரிகளையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 30 லட்சம் ரூபாய் இவர்கள் இந்த ஆண்டுல மாத்திரம் மோசடி செய்திருக்கிறாங்களாம். எனவே 2025ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில இதைவிட ஒரு பெருந்தொகையை இவர்கள் மோசடி செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்படுது. எனவே இது சம்பந்தமாக நோவுட் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வர்றாங்க. அதே போல் இவர்களோடு தொடர்புடைய ஏனைய உத்தியோகத்தர்கள், அதிகாரிகள் யார் அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் இப்போது ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இப்படி வறிய, வசதி இல்லாத, வாழ்வதற்கு வழி இல்லாத
மக்களுக்கு கொடுக்கிற இந்த நிவாரண தொகையை வந்து திருடி சாப்பிட்ட இவங்களுக்கு எல்லாம் சட்டத்துல அதிகப்படியான தண்டனை, எவ்வளவு அதிகமான தண்டனை கொடுக்க முடியுமோ அப்படியான அதிகப்படியான தண்டனைகளை கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக முன்னாள் பெலிஸ்மா அதிபர் பூஜித்த ஜெயசுந்தர், அதே போல ஹேமசிரி பெர்னாண்டோ முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், இவர்கள் இருவருக்கும் நேற்றைய தினத்துல வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. தங்களுடைய கடமைகளை சரிவரை செய்யாததன் காரணமாக ஏற்பட்ட இழப்புகளுக்காக. இது போன்ற உச்சக்கட்ட தண்டனைகளை வந்து, மரண தண்டனை அல்ல, இது போன்ற ஆனால் உச்சக்கட்ட தண்டனைகளை வந்து இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எனவே நீண்ட காலமாக உங்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு கிடைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க உங்களை தகுதியற்றவர்கள் என்று பட்டியலில் இருந்து நீக்கிட்டாங்க, அல்லது உங்களுக்கு மீளாய்வு நடவடிக்கைகள் நிறைவு பெறும் வரைக்கும் கொடுப்பனவு இடைநிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காம இந்த சம்பவத்தை மையமாக கொண்டு உங்களுடைய பிரதேச செயலகங்கள்ல போய் உங்களுடைய அஸ்வசம கொடுப்பனவுக்கு உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் வினவி தேடி பாருங்க. இல்லைன்னு சொன்னா இப்படியான மோசடிக்காரர்கள் உங்களுக்கு இடைநிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிட்டு இப்படி தங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுடைய கணக்குகளுக்கு பணத்தை போட்டு அந்த பணத்தை அவங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா இடங்களையும் இது நடக்குதுன்னு நான் சொல்லல, இருந்தாலும் நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு அப்படின்றத இந்த விஷயம் நிரூபிச்சிருக்குது. எனவே உடனடியா முடிஞ்சவங்க எல்லோரும் உங்களுடைய அஸ்வசம உத்தியோகத்தர்களை பிரதேச செயலகங்களை அணுகி வந்து, அல்லது நலன்புரி நன்மைகள் சபையை வந்து தொடர்பு கொண்டு 1924 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு வந்து உங்களுக்கு அஸ்வசம கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படின்றத சரி பார்த்து கொள்ளுங்க. அதே போல மீளாய்வு நடவடிக்கைகள் சம்பந்தமா என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் நாங்க உங்களுக்கு சொல்றோம். நலன்புரி நன்மைகள் சபை நேற்றைய தினத்துல வந்து ஒரு விஷயத்தை அறிவிச்சிருந்தது. அதாவது மீளாய்வு நடவடிக்கைகள் 73% வரைக்கும் இப்போது நிறைவு பெற்றிருப்பதாகவும் இன்னும் 27% மீதமாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இன்னும் 1 மாதம் அல்லது 1.5 மாத காலம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதற்கு பிறகு புதிய பட்டியல் வெளியிடப்படும். அந்த பட்டியல் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் கடந்த கால நிலுவைகளோடு பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இது சம்பந்தமான தகவல் கிடைச்சா நாங்க எதிர்காலத்துல உங்களுக்கு அறிய தர காத்திருக்கிறோம். எனவே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல யூடியூப்ல சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை உடனுக்குடன் நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கிறேன். அதனூடாக என்னுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் ஆகிக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவுடாக சந்திப்போம்.